வணக்கம், கார்த்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? நல்ல வெயிலுங்க. சரி, நேற்று ஒரு நியூஸ் புதிய தலைமுறையில் வந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது கடமை உணர்ச்சி இருக்கலாம், ஆனால் இவ்வளோ தொலை இப்படி இருக்கக்கூடாது. யார் நம்ம பஸ் டிரைவர் கண்டக்டர் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னே அவங்க கடமை நல்லா பாராட்டினதும் நான் தான். சில மிஸ்டேக் இப்போ நடந்திருக்கு. ஆலங்காயம்னு ஒரு இடம் திருப்பத்தூர் கிட்ட. அங்கே வந்து +2 பொண்ணு ஒருத்தி எக்ஸாமுக்காக ஒரு பொண்ணு நிற்கிறான். அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறான். அந்த பஸ் ஒன்று எக்ஸ்பிரஸ் வண்டிலாம் கிடையாதுங்க, ஃப்ரீ பஸ். ஏன்னா ஆரஞ்சு கலர் போட்டோலாம் ஃப்ரீ பஸ்ஸுன்னு தான் பேர். அந்த பஸ் அந்த வழியாக போயிருக்கு. அது எங்கேருந்து வருதுன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி டு நேதாஜி நகர், கொத்தக்கோட்டை அண்டு நிம்மிப்பட்டு வழியாக அந்த ஆலங்காயம் இந்த வழியில் போகணும். அங்கே தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறான் அந்த பஸ்ஸில் ஏறலான்னு. இந்த பஸ் என்னாச்சுன்னா, அங்கே அந்த பொண்ணு நிற்கிறான்னு பார்த்துட்டு கூட இவங்க பாட்டு நேராக போயிட்டாங்க. அவள் அந்த பஸ்ஸை விட்டானா டைம் ஆகிடும். ஏன்னா பஸ்ஸை பிடிச்சா தான் அந்த டைமில் போய் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். அது எக்ஸாம் வந்து நேற்று வந்து லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். இந்த டைமில் இவர் போயிட்டா அந்த பஸ் அந்த இதை விட்டால் வழி கிடையாது. எப்படி பண்ண அந்த பஸ்ஸை பிடிக்கிட்டு ரன்னிங்கில் ஓடி இருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்க அவங்கெல்லாம் தடுத்து அந்த வண்டியை நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏறி அந்த குழந்தை போய் பரீட்சை எழுதுங்க ஏதோ ஸ்கூல் போயிட்டான். இதில் அந்த பஸ் கண்டக்டருக்கும் டிரைவரு எல்லாம் சேர்ந்து பப்ளிக்கை திட்டிக்கிறாங்க. இவங்க திருப்பி பப்ளிக்கே திட்டிருக்காங்க. இது வந்து அந்த மேலாளர் அவங்களோட மேனேஜருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 பேரும் கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது என்னாச்சுன்னா, அந்த டிரைவர் பேர் முனிராஜன் பேர், கண்டக்டர் அசோக்குமார். இல்லை, இந்த ஃப்ரீ பஸ்ஸில் அந்த ஒரு குழந்தை ஏற்றிட்டு போனான். நான் பரீட்சைக்கு தானே போகிறேன், இது வந்து நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், இதை விட்டால் வேறு பஸ்ஸு போகலாம், இல்லாட்டி வந்து மறுநாள் கிளம்பி போகலான்னு. எக்ஸாம் அது விட்டானா ப்ளஸ்ஸு அவன் எவ்வளோ படிச்சிருப்பான், இந்த டென்ஷனில் மறந்து போயிருப்பான். இதெல்லாம் இருக்குல்ல, ஏன் இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த டிரைவருக்கு முனிராஜை வந்து அந்த கவர்மெண்ட், அதாவது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிரைவர் வந்து இதில் பாதி தப்பு தான். கண்டக்டர் தான் நிற்காம போனல, அவர் சீட்டை கிழிச்சாங்க. கண்டிப்பாக கிழிக்கணுங்க. ஏன்னா இவர் ஒன்றில் ஃப்ரீ பஸ் ஓட்டு இந்த சின்ன வயசு அசோக்குமார் சின்ன வயசு பையனை இப்படி பண்ணாலும் இவன் இன்னும் சர்வீஸில் எவ்வளோ பண்ணுவான். அதனால் அவர் சீட்டை கிழிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ அவர் வேலைக்கு அலைவரில் இது மாதிரி வேலைக்கு படிப்படியாக ஏறி பஸ்ஸு ஏறுற மாதிரி படிப்படியாக ஏறி இறங்க தான் தெரியும். இது மாதிரி ரொம்ப தப்பான விஷயம்லாம் நடக்குது, பார்க்குறாங்க, இது செய்கிறாங்க. இதை ரொம்ப கண்டிக்கணுங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பப்ளிக் தான் பாவம், பஸ்ஸு பிடிக்க தான் வராங்க. கொஞ்சம் நின்று ஏற்றி போகலாம். சில பேர் ரொம்ப ரூடாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப நியாயமாக இருக்காங்க. நான் அந்த நல்லது செஞ்ச வீடியோவும் போட்டிருக்கேன். ஒரு பஸ் கண்டக்டர் தெரியாமல் ஒருத்தன் ஆர்ட் வந்து அந்த கண்டக்டர்கிட்டே கொடுத்துட்டு பாராட்டு வாங்கியிருக்கேன். அது மாதிரி இதுவும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே.